ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் நஸல மன்சிலன், யாராவது ஒரு புதிய இடத்துல போய் தங்கினான், ஒரு புதிய இடத்துல போய் இறங்கி, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், எப்படி அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற துஆவை ஓதினால் அந்த இடத்திலிருந்து அவர் போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்படாது என்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி. இந்த துஆ நமக்கு தெரியும், ஆனால் காலை மாலை துஆக்கள் என்ன செஞ்சிருப்போம், அதை வச்சிருப்போம். ஆனால் இந்த துஆ சஹீஹ் முஸ்லிம்ல இதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்க, நம்ம பார்க்கிறோம். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், யா அல்லாஹ், அதாவது உன்னிடத்திலே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன், பூரணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் என்ன செய்கிறேன், நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்படி சொன்னால் லம் யதுர்ரஹு ஷைஉன் ஹத்தா யர்தஹில மின் மன்சிலிஹி தாலிக், அந்த இடத்திலிருந்து அவர் தங்கி அந்த இடத்திலிருந்து போகும் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. அப்படின்னா அல்லாஹ் தஆலா இந்த துஆவின் மூலம் ஒரு பரக்கத்தை செய்வான். அல்லாஹ் விதிவிலக்கான பாதிப்புகள் என்ன செய்வான், ஏற்படுத்தும். அது இறைவன் சுன்னத்தில் உள்ளது ஒரு விஷயம். அதுக்கு என்ன துஆ அல்லாஹ் கபூல் செய்யணும்னு அர்த்தம் இல்லை, அது வேறு. போன இடத்துல மௌத்தாகவங்க இருக்கிறாங்க, போன இடத்துல ஆபத்தில் விழுந்தவங்க இருப்பாங்க, துஆ ஓதினவர்களையே என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் இதுக்கு இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த வசனம் சொன்னவர்கள் அல்லாஹ் தஆலா அந்த மாதிரியான ஆபத்திலிருந்து பெரும்பாலும் என்ன செய்வான், பாதுகாத்து விடுவான். அப்போ நம்ம குழந்தைகளோட போகிற நேரத்தில் இந்த துஆவை நம்ம என்ன செய்யலாம், நமக்கு ஓதுவோம். அதே போல் குழந்தை பிள்ளைகளோட போகிற நேரத்தில் இந்த மாதிரியான மனசில் நமக்கு சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்துச்சுன்னா உடனே என்ன, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.